துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பான செயல்பாடுகளையும் அற்புதமான தன்மைகளையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். துலாம் ராசிக்காரங்களை கூட வச்சுட்டா எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டா சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முடிந்தோம். அன்னதான பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சுக்கிரனும் சனி பகவானும் ஒரு ராசியில் வலிமை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்பது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்கியம். நல்ல உள்ளம் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்குது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதையோ மற்றவர்களுடைய அன்புக்காக இயங்குவதிலேயோ கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யார் மேல பரிதாபம் படுறீங்களோ, யாரை ரொம்ப கேரிங்கா பாக்குறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. உறவுலையோ நட்புலையோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதனால கடன் வந்துச்சு, இந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டா? உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை, உங்களுடைய நட்பு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் உண்மையான தன்மைகளை வெளியே பகிரக்கூடாது. இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க வீரபத்ரரை வழிபாடு செய்யும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவானை உச்சம் பெற வைத்த பாக்கியம் உங்களுக்கு தான் உண்டு. துலாம் ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பான செயல்பாடுகளையும் அற்புதமான தன்மைகளையும் உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல தான் உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் நீங்க போகுது, மன போராட்டம் எல்லாம் உடைய போகுது. பொருளாதாரம் கையில ஒரே விஷயம்தான் துலாம் ராசி சொல்றேன். துலாம் ராசிக்காரங்க கையில பணம் இல்லைன்னா நீங்க படுற பாடு பெரும்பாடு. ஆனா ஒரு 100 ரூபா வச்சிருந்தா கூட, இல்லை ஒரு 10 ரூபா வச்சிருந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு வயசான அம்மாவோ இல்லை ஒரு ஆதரவற்றவர்களோ கேட்காங்கன்னா உங்களுக்காக வச்சுக்கிற மாட்டீங்க, தூக்கி கொடுத்துருவீங்க. நல்லா இருக்கட்டும், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி தூக்கி கொடுக்க, அதாவது தனக்கு இல்லாட்டி பரவாயில்ல தானம் பண்ணணுங்கிற எண்ணம் அற்புதமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. துலாம் ராசிக்காரங்களை கூட வச்சுட்டா எந்த இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. நீங்க உடனே அதாவது சாப்பாடு விஷயத்துல மட்டும் நீங்க எப்பவுமே ஓரவஞ்சம் பார்க்கவே மாட்டீங்க. எந்த உறவு இருந்தாலும் சரி, பிடிக்காத ஒரு நண்பனே வந்தாலும் சரி, பிடிக்காதவே ஒரு உறவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்துட்டா சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு முடிந்தா உண்டு. அன்னதான பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சுக்கிரனும் சனி பகவானும் ஒரு ராசியில் வலிமை பெறுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் என்பது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்கியம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம்
பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்குது. யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் சுக்கிர பகவானோ அல்லது சனி பகவானோ இருக்கிறார்களோ அவர்கள் உறுதியாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். துலாம் ராசி என்பவர்களுக்கு சனியோ சுக்கிரனோ துலாம் ராசியில் இருந்துட்டா நீங்க எங்கேயும் தேடி போய் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையில்லை. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. துலாம் ராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். எப்பொழுதுமே, இப்ப இல்லை, பொதுவாக எப்பொழுதுமே மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தலையிடுவதையோ மற்றவர்களுடைய அன்புக்காக இயங்குவதிலேயோ கவனமா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யார் மேல பரிதாபம் போடுறீங்களோ, யாரை ரொம்ப கேரிங்கா பாக்குறீங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வச்சு செய்யுங்க. அப்ப அப்பயுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேவா? சரி, இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வீடு வாங்குவீங்க அல்லது புதிய வீடு வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் தடையா இருக்கு. பேங்க்ல டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டோம், டாக்குமெண்ட்ல வெரிஃபிகேஷன்ல வெயிட்டிங் வச்சிருக்காங்க, நான் கூட எல்லா விஷயமும் முயற்சி பண்ணிட்டோம், வரல அப்படின்னா இந்த மாதம் வரும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. யாருக்காகவோ உறவுக்காகவோ கடன் வாங்கி கொடுத்துட்டு தானே தலையில பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், இந்த கடனை அடைக்க முடியல, இல்லை என்னுடைய உறவுலையோ நட்புலையோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதனால கடன் வந்துச்சு, இந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டா? கடன் நான் படுற பாடு, கடன்காரன் என்னை பாடா படுத்துறான், அழுத்தமா இருக்கு, எனக்கு கடன் கொஞ்சமா நிம்மதி உண்டா அப்படின்னா நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்போ பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, ஒரு சூட்சமும் இருக்கு. அந்த சூட்சமும் தெரிஞ்சுக்கிறணும். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழிபாடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. நம்முடையன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம சேனல். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய நல்ல விதமான கமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம சேனல்ல கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி. அப்ப நீங்க நல்லா இருந்தா நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். அதனால நீங்க கடன் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதற்கான சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான நேரத்தையும் சூழ்நிலைகளையும் சரியான பாதையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். அனுப்புனீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் எது நினச்சிக்கிறோம், ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிருக்கு. அப்போ உடனே கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒரு எஸ்எம்எஸ் போட்டுட்டேன்ல, எனக்கு பதிலே வரலன்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. எனக்கு உங்களை போன்ற அன்பான நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கா ஒவ்வொரு நாள் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பதில் வரலை என்றால் திரும்பவும் ஒரு தடவை கேள்வி. ஓகேவா? சரி, இது ஒரு விஷயம். சரி, இந்த மாசத்துல நான் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை, உங்களுடைய நட்பு பார்ட்னர் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை யாரிடமும் உண்மையான தன்மைகளை வெளியே பகிரக்கூடாது. அதே போல உங்களுடைய வண்டி வாகனங்கள் பழுதாகிவிட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோங்கிற எண்ணம் கூடாது. பழைய வண்டி வாகனம் வாங்கக்கூடாது. செகண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஆகாது. துலாம் ராசிக்கு செகண்ட்ஸுங்கிறது எப்பவுமே ஆகாது. ஃப்ரெஷ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்பவுமே சிறப்பு. ஏன்னா சுக்கிரனுடைய ராசிக்காரங்க நீங்கள். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க வீரபத்ரரை வழிபாடு செய்யுங்க. வீரபத்ரர் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருப்பார், முருகன் கோயிலில் இருப்பார், அதே போல் நம்முடைய அம்மன் கோயிலில் எல்லா கோயிலும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வீரபத்ரர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய விவேகத்தையும் வெற்றிகரமான பாதையை அமைத்து கொடுக்க வீரபத்ரரை கைப்பற்றிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள்.
கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரிந்தே கொள்ளணும், எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க, மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ, அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கினாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.